ஹலோ மக்களை, வாங்க எல்லோரும் சபரிமலைக்கு போயிட்டு வரலாம். ஒரு குறைந்த செலவில் தனியாக போகிறவங்க அப்படின்னு ட்ரெயினில் போவாங்க. நம்ம திருவண்ணாமலையிலேருந்து கம்பத்துக்கு ஸ்ட்ரைட்டாக வண்டி இருக்குது. டெய்லி சாயந்தரம் 6:45 மணிக்கு வண்டி இருக்குது. கம்பம் போகிற வண்டி ஒரு 380 ரூபா டிக்கெட். அதில் ஏறிட்டிங்க அப்படின்னாக்கா கம்பம் போயிட்டு ஒரு 4 மணிக்கு இறங்கிடலாம். அங்கேருந்து நிறைய வண்டி இருக்குது. கம்பத்துலேருந்து குமுளிக்கு வண்டி இருக்குது. அது ஒரு 20 ரூபா டிக்கெட்டில் குமுளி போயிட்டாக்கா குமுளிலேருந்து ஸ்ட்ரைட்டாக பம்பைக்கு பஸ் இருக்குது. ஒரு 245 ரூபா டிக்கெட் வரும். ஸ்ட்ரைட்டாக வண்டி ஏறிட்டிங்கன்னா நம்ம நிலக்கல் போயிடலாம். அப்படி இல்லைனாக்கா பம்பை போயிடலாம். நிறைய பேர் எரிமேல் இறங்கிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவாங்க. ஒருத்தவங்க ஸ்ட்ரைட்டாக பம்பைக்கே போயிடுவாங்க. நம்ம நிலக்கல் போயிட்டோம், ஏன்னா புக்கிங் எடுக்கல, அதனால் ஸ்பாட் புக்கிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலக்கல் இறங்கிட்டு அங்கே காலையில் 9 மணிக்கு உள்ள க்யூவில் நின்னோம். ஸ்பாட் புக்கிங்க்கு 3 மணிக்கு தான் அவங்க ஸ்பாட் புக்கிங் டிக்கெட்டே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சபரிமலைக்கு போனால் 4:30 மணிக்கு போயிட்டு பம்பையில் குளிச்சுட்டு க்யூவில் நின்னோம். 6:45 மணிக்கு தான் மேலே அனுமதிச்சாங்க பம்பா கணபதி கோயிலுக்கு. அதுக்கப்புறமா அங்கேருந்து இருமுடி கட்டணும். 300 ரூபா இருமுடி கட்டுறதுக்கு பம்பா கணபதி கோயிலுக்கு பின்னாடி இருக்கும். இங்கே தான் இருமுடி கட்டுவாங்க. நெய், தேங்காய், அப்புறமா தேங்காய், அரிசி எல்லாமே இங்கேயே கொடுத்துருவாங்க. ஒரு ஆளுக்கு 300 ரூபாய். அது கட்டிட்டிங்கனாக்கா நீங்கள் இங்கே பம்பை இருமுடி கட்டிட்டு அதுக்கப்புறமா மலை ஏற ஆரம்பித்தோம். ஒரு 7:30 மணி ஆகிடுச்சி ஏறுறதுக்கு. அப்படியே மலை ஏறிட்டே இருக்கும்போது 9 மணி ஆகிடுச்சி பாதி வழி ஏறுறதுக்கு. அதுக்கப்புறமும் மேலே அடைச்சி விட்டதால் 11 மணி ஆகிடுச்சி. அதுக்கு மேலே போக முடியல. மேலே போனாக்கா 18ஆம் படி ஏற்றி சாமி பார்க்காமலே வெளியில் அனுப்பிச்சிருவாங்க. அதனால் நம்ம ஓரமாக அப்படியே உக்காந்துட்டோம். 2 மணிக்காக எழுந்திரிச்சு திரும்பவும் மலை ஏற ஆரம்பித்தோம். 3:30 மணிக்கு நம்பியார் மண்டபம் போனோம். 4 மணிக்கெலாம் சாமி பார்த்துட்டோம். அதே நீங்கள் நைட்டே வந்தீங்கன்னா 18ஆம் படி ஏற்றி வெளியில் அனுப்பிச்சிட்ருப்பாங்க. நீங்கள் க்யூவில் நின்று திரும்பவும் சிவில் தரிசனத்தில் தான் வரணும். அதே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 18ஆம் படி ஏறிட்டு சாமியை பார்த்துடலாம். நம்மளும் அப்படி தான் சாமி பார்த்துட்டு கீழே வந்தோம். கீழே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக குற்றாலம் போகலான்னு சொல்லிட்டு பம்பையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பஸ் இருக்குது குற்றாலத்துக்கு. அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கனாக்கா குற்றாலத்தில் குளிக்க விடலை. அதுவே புளி அருவி பக்கத்தில் இருந்தது. அங்கே போயிட்டு குளிச்சுட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக சிப்ஸு எல்லாம் வாங்கிட்டு பழனி கிளம்பி வந்துட்டோம். காலையில் 2 மணிக்கு பழனியில் விட்டாங்க. மேலே சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டோம். 8:45 மணிக்கு கொடைக்கானலுக்கு பஸ் இருக்குது. பழனியிலேருந்து ஒரு 60 ரூபா டிக்கெட்டு. அங்கேருந்து ஏறி வந்தீங்க அப்படின்னாக்கா பூம்பாறைக்கு பஸ் இருக்குது. பூம்பாறை குழந்தை வேலப்பர் முருகரை தரிசிச்சுட்டு திரும்பவும் பழனி வழியாக திருவண்ணாமலைக்கு வந்துட்டோம்.